தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல என்னங்க நடக்குது? சாராய கடைகளுக்கு, டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய ஒரு கிராமத்தையும் அங்க இருந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் சிறுவர்களையும் அடிச்சு வெளுத்து ஓட ஓட நொறுக்கி இருக்கிறாங்க போலீஸ். அதுல 3 மாணவர்கள் அடிபட்டு மயங்கி கிடந்திருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. என்னங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? விஜயனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை காட்டு மிராண்டித்தனத்தை விஜய் வேடிக்கை பார்க்கிறாரா? வாய்கிழிய பேசினாரே. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல நாங்க வந்த உடனே சாராய கடைகளை மூடிடுவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாரு விஜய். அதே போல வந்துட்டார்ல, வந்த உடனே 717 கடைகளை மூடிட்டோன்னு. எங்கேயா மூடி இருக்கீங்க? எந்தெந்த என்னுடைய கடைகளை எல்லாம் மூடி இருக்கீங்க, எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு நம்ம ஆட்கள் RTA தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே போட்டு விசாரிச்ச போது, அந்தெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், இந்த தகவலை உங்களுக்கு பகிர முடியாது அப்படின்னு திரும்ப லெட்டர் வந்திருக்கு. ஒரு அரசு நிறுவனம் டாஸ்மாக், அரசின் கீழே இருக்கிற ஒரு தனியா இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல அந்த நடந்த குளறுபடிகள், அந்த நிறுவனத்துல பூட்டப்பட்ட கடைகள் குறித்து கேள்வி கேட்டா அப்படிலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னதான் விஜயோடைய அரசு. 717 கடைகளை மூடிட்டோன்னு போய் சொல்லிட்டு கடைசியில மணமகள் மன்றங்கள் என்று பெயர் மாற்றி நூற்றுக்கணக்கான இடங்கள்ல மணமகள் மன்றங்கள் திடீர்னு முளைச்சிருக்கு. ஒரு கிளப் மாதிரி. பொதுவா மணமகள் மன்றங்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு 1000 பேர் கொண்டவங்க அதுல உறுப்பினர்னா அந்த உறுப்பினர் மட்டும் தான் உள்ள போக முடியும். அவங்க மட்டும் தான் அங்க போய் விளையாட முடியும், அவங்க மட்டும் தான் அங்க பேசிட்டு இருக்க முடியும், அவங்க மட்டும் தான் அங்க ட்ரிங்க் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அது ஒரு ஓப்பன் கடையா மாறி இருக்கு. இங்க டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட போது 3 கிலோமீட்டருக்கு நின்று மணமகள் மன்றத்துல சாராயம் வாங்கிட்டு போனாங்க மக்கள். இது எந்த சட்டத்துல வரும் நமக்கு புரியல. இவ்வளவு கேடுகட்ட ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு சின்ன பிள்ளைங்க போராடினதுக்கு நாயா பைய அடிச்சிருக்காங்க. நான் விஜய் அவர்கள்ட்ட தெரியாமலே கேட்கிறேன், அம்மா அப்பா கிட்ட அழுகணும், ஒரு பொம்மைக்கும் சாக்லேட்டுக்கும் அழுது எப்படி அடம் பிடிப்பீங்களோ அது போல மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும் அடம் பிடிக்கணும் அப்படின்னு குச்சமே இல்லாம குழந்தைகளை ஏவி உளவியெல்லாம் ஒரு டார்ச்சர் பண்ணி பெத்தவங்களை ஓட்டு போட வச்சாலுதான் இந்த விஜய். ஆனா இன்னைக்கு அந்த ஓட்டு போட சொன்னாங்கல்ல குழந்தைங்க, அவங்க அடி வாங்கியிருக்காங்க காவல்துறையால். அவங்களால தாங்க முடியுமா? காவல்துறை அவங்கள அடிச்சு வெளுத்திருக்கு. 3 குழந்தைங்க இங்க மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஜெயங்கொண்டம் தாழ்பாலூர் அருகில கோடாலின்னு ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு கடை, இந்த கடையை மூடிடுவாங்கன்னு அந்த மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அண்ணன் தான் வந்தோடனே டஸ்ன்னு ஜீவம்பா போட்டுருவாங்க மக்கள் நம்புனாங்கல்ல, நம்பிதானே ஓட்டு போட்டாங்க. அதனால அண்ணன் ஜீவம்பாவில் இந்த கடையை மறைச்சிருவாருன்னு நினைச்சவங்க. ஆனா அது நடக்கல. ஏன்னா நிறைய இடங்கள்ல கடைகள் மூடப்பட்டு 3ஆவது நாள் திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்ட கடைகள்ல பெரும்பாலும் அதுக்கு பக்கத்துல பார் நடத்துறவங்க யாரா இருந்தாங்கன்னா தாவேக்காரங்களா இருந்தாங்க அல்லது அதிமுக காரங்களா இருந்தாங்க. அப்படி நிறைய கடைகள் இருக்கு, நம்மளே பேசிட்டோம். அப்ப இந்த கடையை மூடிடுவாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த கடையை மூடப்படல. நிறைய நாள் போய் சொல்றாங்க, கலெக்டர் சொல்றாங்க, மத்தவங்க சொல்றாங்க, யாரும் காதலை விழல. கடைசியில திரண்டு நேற்று என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த ஊர் பொதுமக்களும் அங்க இருக்கிற பள்ளிக்கூடம் பக்கத்துல நெருக்கிதான் அந்த ஒயின் ஷாப்பே இருக்கு. பள்ளிக்கூட மாணவர்களும் மாணவிகளும் அந்த ஊரே மொத்தமா திரண்டு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஓரமா நின்று கத்திக்கிட்டு இருந்தா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா சாலை மறியல் பண்ண உடனே காவல்துறைக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு, கொதிச்சு எழுந்துட்டாங்க. அங்க சாலை மறியல் பண்ணது குழந்தைங்க அதிகம், பள்ளிக்கூட சின்ன சின்ன பசங்க அதிகம், 5ஆப்பு 6ஆப்பு 7ஆப்பு படிக்கிற குழந்தைங்க பூரா. அவங்க என்ன சொல்றாங்க, பேசாதே சமாதானம் பேசாதே, இழுத்து மூடு, டாஸ்மாக் இழுத்து மூடு, கள்ளுக்கடைகளுக்கு பூட்டு போடு, இப்படி பல கோஷங்கள் அந்த குழந்தைங்க போடுறாங்க. இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க போய் என்ன பண்றாங்க, அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் போயிட்டு உட்காந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கடையை மூடுவோம், நாங்க நாளைக்கு வந்துடுறோம், ஒரு 2 நாள்ல உங்களுக்கு தகவல் வந்துடும், கடையை மூடுறதுக்கான ஆவண ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்லல. சும்மா உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு போலீஸ். அந்த குழந்தைங்க அதெல்லாம் எதிர்த்து தான் போய் ரோட்டம் மறிச்சு அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள், பொதுமக்கள், பெண்கள் எல்லாரும் போய், மாணவ மாணவிகள் அத்தனை பேர் போய் போராட்டம் பண்றாங்க. அப்போ ஒழுங்கா பேசி அதை சரி பண்றதுக்கு பதிலா அவங்க எழுந்து போக மறுத்தார்கள். பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒத்து வரல. உடனே என்ன பண்றாங்க, காவல்துறை தடியடி பிரயோகம் நடத்துறாங்க. எங்க கஞ்சா கடத்துறவங்க சேஃபா இருக்கான், உலகத்தவே கொள்ளையடிச்சு ஊருக்குள்ள போட்டு தின்னவங்க சேஃபா இருக்கிறானுங்க. 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்தால அபராதம் விதிக்கப்பட்டு வரி ஏய்ப்பு செய்தவரெல்லாம் முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. பொது இடத்துல விலை உயர்ந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணவரும் மந்திரியா உட்கார்ந்துருக்காரு.
அதே மாதிரி காசு பணம் வாங்கி தின்னவங்க பூரா எம்எல்ஏவை உட்காந்துருக்கு. பொம்பளை பிள்ளைய கட்சி பிள்ளைங்கெல்லாம் ரேப் பண்ணி கூட்டுக்கு பாலியல் வல்லுறவு செஞ்சவரை பாதுகாக்கிற எம்எல்ஏ சரவணே எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்காரு. ஆனா இங்க சம்பந்தமே இல்லாத போதையை ஒழிக்கணும், இங்க இருக்கிற மதுபான கடையை தூக்குங்கன்னு சொல்லி அறப்போராட்டம் நடத்தி அமைதியா போராட்டம் நடத்தின மாணவர்கள் மீது அந்த ஊர்க்காரர்கள் மீதும் தடியடி நடத்தப்பட்டு பாருங்க. பாத்தீங்கல்ல, ஏதோ பெரும் குற்றத்தை செஞ்சவங்க மாட்டி விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. இந்த காவல்துறைக்கு குற்றவாளிகள்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. செயின் அறுக்கிறவன், ஊரை கொள்ளையடிக்கிறவன், பூட்டை உடைக்கிறவன், மொத்தமா சோஃபா அனுப்பி கஞ்சியை மொத்தமா கட்சியை கலைக்கிறவன், ஆட்சியை கலைக்கிறவன், வாய்கிழிய பேசுறவங்க, பொய் புரட்டுமா பேசுறவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நேர்மையா தங்களுடைய கோரிக்கைக்காக போராடின குழந்தைங்க மேல தாக்குதல் பாத்தீங்கல்ல. இதுல 3 பெண் குழந்தைகள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. யூனிஃபார்மோட போராடிட்டு இருக்காங்க. கேவலமா இல்ல? யூனிஃபார்மோட போராடுறாங்க. அந்த குழந்தைங்க 3 பேரை அடிச்சு மயக்கம் போட வச்சிருச்சு போலீஸ். பாருங்க. இப்ப என்னங்க ஆட்சி நடக்குதுங்க? மக்களுக்கான ஆட்சி நடக்குதா? காட்டு தர்பார் நடக்குதா? என் குழந்தைங்க எங்க ஊருக்காக, மண்ணுக்காக, மக்கள் நலத்துக்காக போராடுனா நீங்க போலீஸை விட்டு ஏவி அடிப்பீங்க. உங்களை பார்க்க வந்த ரசிக குஞ்சுகள் செத்து போனா அரசு வேலை கொடுப்பீங்க. என்ன மாதிரியான அரசு? என்ன தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறீங்க? அரசியல் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு கீழே இருக்கிற காவல்துறை குழந்தைங்களை இந்த அடி அடிச்சிருக்காங்களே, குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் தெரிவிச்சோ, குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையோ வெளியிட்டீங்களா? இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுதான் வைரலா போனது அந்த வீடியோக்கள் தானே. அதுல 3 குழந்தைங்க மயக்கம் போட்டு கிடந்தாங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட சொன்னது. அப்போ ஓட்டு பொறுக்கிற வரைக்கும் நாங்க எல்லாத்தையும் பல்ல காமிச்சிட்டு கேட்போம். அதுக்கப்புறம் எதையும் கண்டுக்க மாட்டோம். அவங்க நாசமா போனா எனக்கு என்னன்னு நிப்போம். எப்படி கரூர்ல 41 பேர் செத்த போனப்ப ஓடி ஒளிஞ்சோமோ, எப்படி வேடிக்கை பார்த்தோமோ, எப்படி பாட்டில் 10 ரூபா பாட்டுமோ, அது மாதிரிதான் நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரியில்லை மிஸ்டர் விஜய். எங்க பிள்ளைங்க நேர்மையா போராடினா அடிப்பீங்கன்னா வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் அறிவு சார்ந்தவர்கள். எல்லா நேரமும் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க.